ஜிவி பிரகாஷோட 25வது திரைப்படமான இந்த கிங்ஸ்டன் திரைப்படம் வெற்றியா தோல்வியா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவுல கமல் பிரகாஷோட இயக்கத்துல ஜிவி பிரகாஷோட மியூசிக் மற்றும் நடிப்புல மார்ச் 7ஆம் தேதி மாஸ் பண்ணலான்னு வெளியான திரைப்படம் தாங்க இந்த கிங்ஸ்டன். இந்த படத்தோட மையக்கரு என்னன்னா, கடல் தான் நம்மளோட வாழ்வாதாரம் அப்படின்னு நம்பி இருந்த மக்களுக்கு கடைசியில அந்த கடலே ஆபத்தை தருதுன்னா இந்த ஆபத்து எங்க இருந்து வருது அப்படின்றத தான் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இந்த படத்துல லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் நோட் பண்ணாம குழந்தைகள் பாக்குற மாதிரி டீப்பா பாத்தீங்கன்னா படம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா படத்துல லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் நோண்டி பார்த்தா என்னையா படம் இது, பேய் படத்துக்கான மரியாதையும் போச்சு, ஜிவி பிரகாஷோட 25வது படம் அப்படின்ற growth லெவலுக்கான வேல்யூவும் போச்சு. இந்த படத்துல பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா திவ்யா பாரதி மற்றும் ஜிவி பிரகாஷ் மற்றும் சில பேரோட நடிப்புலாம் ரொம்பவே யதார்த்தமா இருந்துச்சு. அதே இந்த பக்கம் படத்துல மைனஸ்னா படமே மைனஸ்ல தாங்க இருக்கு. எல்லாம் டெக்னாலஜி. பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் தோல்விலாம் கிடையாது, ஒரு ஆவரேஜான ஹிட் ஃபிலிம் தாங்க. இந்த கடல்ல தங்க இருக்கிற வரைக்கும், உலகத்துல கடைசி மனசு இருக்கிற வரைக்கும், அவனுக்கு பேராசை இருக்கிற வரைக்கும் இந்த கதை முடியாதுன்னு பார்ட் 2க்கு லீடு கொடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் உங்களோட தாட்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.